நம்முடைய வேத புஸ்தகத்தை 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதிலே 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவீர்களாக அப்படி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை என்ன செய்யுங்க? பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். இது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அவர் இந்த நிருபத்தை எழுதும் போது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கவனியுங்கள். எந்த மனுஷனும் இப்படி நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுவது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. சில வேளைகளிலே ஊழியக்காரர்கள் கூட நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுவது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. காரணம் என்னவென்றால், சில பகுதிகள் இன்னும் நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கத்தான் என்ன செய்கிறது. ஆனால் இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவீர்களாக அப்படி என்று என்ன சொல்றாரு, சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஒரு குடும்பத்தின் தலைவர் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்க என்ன பின்பற்றுங்க அப்படி என்று சொல்லுவது குடும்பத்துக்குள்ளரையே கடினமான காரியமா இருக்கும். ஏனென்றால் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், மனைவி எல்லாருக்கும் கிறிஸ்துவை விட்டு விலகி ஜீவிக்கக்கூடிய சில காரியங்கள் எல்லாம், நம்முடைய அந்தரங்க காரியம் எல்லாம் குடும்பத்துக்கு என்ன செய்யும் தெரியும். அப்ப நல்ல கவனியுங்கள். ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள்ளாக சரியாய் வாழ்ந்தால் மாத்திரம்தான் அவன் என்ன சொல்ல முடியும், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்ன என்ன செய்யுங்க. அப்ப நல்ல கவனிங்க. இந்த கால வேளையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை பின்பற்றின ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் உங்களை அனுப்பும்படியாக ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். சில நேரங்களிலே சில வீடுகளில் என்னது, பிள்ளைய பார்த்து என்ன சொல்லுகிறோம், அப்பாவை போடா சொல்லு அப்படிங்கிறோம். அந்த பிள்ளை என்ன செய்யுது, போடா. அம்மாவை பார்த்து சொல்லு போடின. அம்மாவை பார்த்து நான் சொன்னேன், இப்படி பிள்ளைகளை கற்றுக் கொடுத்து அதை ஃபாலோ பண்ண வைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. சில நேரங்களிலே துரு ஆலோசனைகளை கொடுத்து பிள்ளைகளை நடத்தக்கூடிய பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க, என்னை பின்பற்றுங்கள். தைரியமாய் சொல்லுகிறார் அவர். அல்லேலூயா. இட்ஸ் a very boldness. அது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது, ரொம்ப தெளிவான ஒரு காரியம். அது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. ஒரு 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 சகோதரி தன்னுடைய பிள்ளைய சரியா 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணு அப்படி சொன்னா, அந்த தாய் ஏற்கனவே 3:50க்கு எந்திரிச்சு ஜெபித்தவளா இருந்தால் மாத்திரம்தான் தன்னுடைய பிள்ளையை ஜெப வாழ்க்கையில என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். ஒரு சகோதரன் தன்னுடைய பிள்ளைய குறித்த நேரத்துக்கு சபைக்கு போகணும் போ அப்படி சொன்னா, அவன் சபை ஆராதனைக்கு முன்னாடியே அவன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சபையில என்ன செஞ்சிருக்கணும், அவங்க தான் என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். அப்படிதான் சொல்ல முடியும். அவங்களே ஆராதனைக்கு லேட்டா வந்தா சொல்லும், டாடி நீங்களே லேட்டு டாடி, என்ன சொல்றீங்களே டாடி அப்படின்னா அந்த பிள்ளை என்ன செஞ்சிடும், நெக்லெக்ட் பண்ணிரும். அப்ப தேவ பிள்ளைகள் நீங்க கவனிக்க வேண்டிய சத்தியம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படி என்று பவுல் சொல்லுகிறார். இங்கே அவர் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றினார்? முதலாவது அவருடைய காரியத்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்துக்கு நேரா எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 9ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 9ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை ஜீவியம் அந்த 9ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. இப்ப சற்று கவனித்து பாருங்கள். அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய அந்த ஓட்டம்
அவன் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய காரியம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்குகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதிலே 11வது வசனத்தை ஒருவர் வாசியுங்களேன். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சூசு பட்டணத்தானிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் இப்போது என்ன பண்ணுகிறான்? ஜெபம் பண்ணுகிறான். இப்ப நல்லா கவனித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகை 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அவன் இப்போது என்ன செய்கிறான்? எல்லாரும் வாயை திறந்து கூட சொல்லாமே, அவன் இப்போது. சத்தமா சகோதரர்கள் சொல்லுங்க, அவன் இப்போது. இப்ப நல்ல கவனிங்க, அவன் இப்போது என்ன செய்கிறான்? இப்ப நல்ல கவனிச்சு பாருங்க. அனனியாவுக்கு ஒரு 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 சந்தேகமோ ஒரு கலக்கமும் இருந்தது. என்ன சந்தேகமும் கலக்கமும் இருந்ததுன்னா, இந்த சவுல் தான் என்ன செய்கிறான்? ஸ்தேவானுடைய அந்த கல்லெறிந்து கொல்லக்கூடிய காரியத்திற்கு இவன் தான் என்ன செய்தான்? சம்மதித்திருந்தான். இவன் அதிகாரியா இருந்தான். அதனால் இவன் என்ன செய்திருந்தான்? சம்மதித்திருந்தான். அதனால் ஸ்தேவானுடைய மரணத்தின் நிமித்தம் இந்த சவுலை குறித்து எல்லாருக்கும் ஒரு கலக்கம் இருந்தது. இப்போது கர்த்தர் சொல்லுகிறார், இப்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இவன் இப்போது என்ன செய்கிறான் என்றால் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். நான் சொல்லுகிறேன், மனுஷன் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். அவன் இப்ப யூதா ஒரு மனுஷனுடைய வீட்டிலே அவன் உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளே, நீங்க அறிய வேண்டும், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறதான எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில என்ன இல்ல? ஜெபம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில என்ன இல்ல? ஜெபம் இல்ல. ஜெபம் இல்லாதனால நான் சொல்லுகிறேன், மற்றவங்களை குறை சொல்றது, மற்றவங்களை மன்னிக்க இயலாமல் போய் விடுகிறது, மற்றவர்களை குறித்து என்னது அவதூறு பரப்புகிறது. சில வேளைகளிலே நாம் அவதூறு பரப்பக்கூடியவர்களை என்ன செய்கிறோம்? நம்ம முக்கியத்துவப்படுத்தி என்ன செய்யறோம்? இவரை பத்தி இப்படி யூடியூப்ல வந்திருக்குங்கிறோம், இவரை பத்தி இப்படி யூடியூப்ல வந்திருக்குங்க. நான் சொல்றேன், எவனை குறித்து தான் யூடியூப்ல வரல, எல்லாரையும் குறித்து என்ன செய்யுது? ஐயா, உனக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் உனக்கு என்ன சொன்னாரு அதை கவனிக்கணும்ல. நம்ம வேதம் சொல்லுகிறது, அந்த சவுல் என்ன செய்தானா? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தானாம். அவன் என்ன செய்து கொண்டிருந்தானாம்? எல்லாரும் சொல்லுங்க, அவன் என்ன செய்துகிட்டு இருந்தான்? நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஜெபம் பண்றோமா? ஜெபம் பண்றோமா? ஜெபம் பண்றோமா அப்படின்னு நாம மற்றவர்களை அல்ல, நம்ம ஆத்துமாவை குறித்து நாம என்ன செய்யணும்? கேள்வி கேட்க வேண்டும். அல்லேலூயா. என் மனைவி ஜெபம் பண்றாங்க, என் கணவனார் ஜெபம் பண்றாங்க அப்படி என்று நாம் கடந்து விட முடியாது. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனா? என்னுடைய ஜீவியம் ஜெப வாழ்க்கைக்குள்ளா இருக்கிறதா என்று உங்களையும் என்னையும் இந்த காலவேளை ஆராய்ந்து பார்க்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளை திருவலம் பற்றி இருக்கிறார் அவர். அல்லேலூயா. ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், சவுல் ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவரை கர்த்தர் தொட்டதுக்கு அப்புறம் அவர் ஓட்டத்தை நிப்பாட்டிட்டாரு. இப்ப என்ன செய்யறாரு? ஜெப அறையிலே தரித்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார் அவர். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிற ஒரு மனுஷனா என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். ஜெபிக்கிற ஒரு மனுஷனா என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அப்ப ஜெபிக்கும் போது அந்த மனுஷனுக்கு என்ன கிடைச்சது பாருங்க. ஜெபிக்கும் போது அந்த மனுஷனுக்கு என்ன கிடைச்சது பாருங்க. வாசிங்க 13வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அனனியா ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவனை குறித்து நான் என்ன செய்திருக்கிறேன்? கேள்விப்பட்டிருக்கிறேன்ப்பா. இப்ப போய் இந்த மனுஷனை நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? அவன் தலையில கைய வைத்து அவனை பிளஸ் பண்ண சொல்றீங்களே, இது எப்படி சாத்தியம் இல்லையே அப்படி என்று கேள்விப்படும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் இப்போது என்ன செய்யறான்? ஜெபம் பண்ணுகிறான். இப்ப பாருங்க 17வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு. நல்ல கவனிங்க. அவன் ஜெபித்த போது, ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன இருந்ததுன்னா, கர்த்தர் சந்தித்ததுனால அவன் என்ன செய்தான்? பார்வையை இழந்து போய்விட்டான். அவனுக்கு 4 காரியம் நடந்தது. 1, அவனுக்கு ரட்சிப்பு கிடைச்சது. 2வது அவன் ஞானஸ்நானம் பெற்றான். 3வது அவன் அபிஷேகம் பெற்றான். 4வது அவன் சுகம் பெற்றான். அவன் அல்லேலூயா.
அந்த 9ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா இந்த 4 ஆசீர்வாதமும் அவனுக்குள்ளாய் வந்தது. ஜெபம் பண்ணக்கூடிய மனுஷனுக்கு என்ன கிடைத்தது? ரட்சிப்பு கிடைத்தது. ஜெபம் பண்ணக்கூடிய மனுஷனுக்கு என்ன கிடைத்தது? ஞானஸ்நானம் கிடைத்தது. 3வது அவனுக்கு என்ன கிடைத்தது? அபிஷேகம் கிடைத்தது. 4வது அவனுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? சுகம் கிடைத்தது. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? கண்டிப்பாய் சுகத்தை தரக்கூடிய தேவன் இருக்கிறார். அவனுக்கு சுகத்தை தரக்கூடிய தேவனா இருக்கிறார். உங்க வீடுகளிலே தனிப்பட்ட இடத்திலே நீங்கள் அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவீர்களானால் தேவ ஆவியானவர் உங்களோடு என்ன செய்கிறவராய் மாறுகிறார்? இடைபடுகிறவராய் மாறுகிறார். உங்கள் வாழ்க்கையில என்ன தெரியுமா கிடைக்கிறது? சுகம் கிடைக்கிறது. அல்லேலூயா. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்ன செய்யுங்க? இந்த சவுலை சந்தித்த உடனே அவன் வாழ்க்கையில கையில எடுத்தது என்ன தெரியுமா? ஜெபம். அவன் கையில எடுத்தது என்னது? ஜெபம். இன்னைக்கு நம்மளாம் ஜெபிக்கிறோமா? நம்மளை இந்த காலைவேளை திருவிருந்து ஆராதனையிலே திருவிருந்துக்குள்ளாய் கை வைப்பதற்கு முன்னதாக நீங்களும் நானும் நிதானிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையிலே பர்சனல் பிரேயர் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அனனியா இப்பொழுது இவனை குறித்ததான ஒரு சந்தேகமும் கலக்கமும் ஏற்பட்ட போது பரலோகத்தின் தேவன் சவுலை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். இப்போது அவன் என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்றது பாஸ்டருக்கு தெரியுதோ இல்லையோ, உங்க குடும்பத்துக்கு தெரியுதோ இல்லையோ, உங்க இனத்தாருக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா நீங்க ஜெபம் பண்றது, நீங்க எந்த ரகசியமான அறையில ஜெபம் பண்ணாலும் ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார். அவர் கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீங்களா? உங்க வீட்டுல உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த கால வேளையில நீங்க ஜெபிக்கிற ஒரு விசுவாசியா இருக்கிறீங்களா அல்லது ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரனா இருக்கிறீங்களா? உங்களை ஆராய்ந்து பாருங்க. நான் சொல்லுகிறேன், எதற்கோலாம் நம்ம பதறி போகிறோம், எதற்கெல்லாம் பதறி பேசுகிறோம். ஆனால் ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை விடுதலமா இருக்கும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. இரண்டாவதாக ஒரு நிலையை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அங்கே 13வது வசனத்தை ஒருவர் வாசியுங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் ஓய்வு நாளில் 16ஆம் அதிகாரம் வாசிங்க. ஒருவர் 13வது வசனத்தை வாசிங்க. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து கவனிங்கள் அந்த வார்த்தையை. நாங்கள் வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து, ஆற்றின் அருகிலே வழக்கமாய் ஜெபம் பண்ணக்கூடிய இடத்திலே உட்கார்ந்து, அங்கேதான் லீதியா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரியை சந்திக்கிறார்கள். அவர்கள் இப்ப லீதியாளை சந்திக்கும் போது லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? திறக்கிறார். நான் சொல்லுகிறேன், இங்கே நீங்க கவனிக்க வேண்டும். எத்தனையோ இருதயங்கள் இன்றைக்கு என்ன செய்யப்படுது? சாத்தானாலே அடைக்கப்பட்டிருக்கிறது. இருள் அவருடைய இருதயத்தை கவ்வி பிடித்துக் கொண்டிருக்கிறது. இருளின் ஆதிக்கம் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஜெபிப்போமானால் இங்கே லீதியாளுடைய இருதயத்தை திறந்து கொடுத்த கர்த்தர் இந்த பட்டணத்தில் இருக்கிற அநேகருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்து தர வல்லவராய் இருக்கிறார். அவர் பிற்பாடு பார்க்கும்போது இந்த லீதியாளுடைய வீட்டில் தான் ஒரு திருச்சபையே என்ன செய்கிறது? உருவாகிறது. ஒரு திருச்சபையே உருவாகிறது. அவள் அந்த இருதயத்தை திறந்து கொடுத்தாரு. அவள் சாதாரண ஒரு புவர் வுமன் கிடையாது. ரொம்ப அவள் ஆசீர்வாதமான ஒரு பெண். அவளை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. தொடர்ச்சியாக வாசியுங்கள் அந்த பகுதியை. அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பெயரில் ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். நல்ல கவனிங்க. அந்த ஆற்றுக்கரையிலே அவர்கள் எப்போது ஜெபிக்கிற இடத்துல ஜெபிக்கும் போது அங்க நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவளுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபம் பண்ணா எந்த ரிசல்ட்டும் கண்ணுல தெரியலையே. நான் சொல்றேன், நம்ம ஜெபிக்கும் போது எத்தனையோ பேருடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். இதுபோல அவர்கள் மனம் போன ஓடிக்கொண்டிருக்க வாழ்க்கையை கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக அவருடைய இருதயங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? திறக்கிறார். அவர் ஜெபமே ஜெயமா இருக்கிறது. அல்லேலூயா.
நான் சொல்லுகிறேன், என்னுடைய ஜெபம் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், அப்படிப்பட்ட சுயநலமான ஜெபத்தை அல்ல. நான் சொல்லுகிறேன், தேசத்துக்காக பட்டணத்துக்காக கதறி ஜெபிக்கும் போது அநேகருடைய இருதயங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? திறக்கிறார். அவர் உங்களுடைய ஜெபம் எந்த ஜெபமாய் இருக்கிறது? பட்டணத்தை ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? கிராமங்களை ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீங்களா? உங்களுடைய ஜெப வாழ்க்கை எதை நோக்கி இருக்கிறது? அல்லேலூயா. எப்போதும் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில பணம் 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 பணம், ஆஸ்தி ஆஸ்தி ஆஸ்தி, இதைத்தாங்க அதைத்தாங்க, இதைத்தாங்க அதைத்தாங்க, இதைத்தாங்க அதைத்தாங்க. ஜெபமே என்னது? இதான் ஜெபம். நான் சொல்லுகிறேன், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஆற்று கரையில உட்கார்ந்து எண்ணத்தை ஜெபித்திருப்பார். அவர் எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று ஜெபித்திருப்பாரா? அல்லது எனக்கு வயல் நிலம் வேண்டும் என்று ஜெபித்திருப்பாரா? அல்லது எனக்கு வெள்ளியும் பொன்னும் வேண்டும் என்று ஜெபித்திருப்பாரா? இல்ல, அவர் அந்த பட்டணத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? ஜெபித்திருக்கிறார். கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அவர் அல்லேலூயா. நம்முடைய ஜெப வாழ்க்கை எதுவாக இருக்கிறது? கொஞ்சம் இந்த காலவேளை நாம் ஆராய்ந்து பார்க்கலா இருக்க வேண்டும். அந்த அதிகாரத்தில் சற்று நீங்க என்னோடு கூட சேர்ந்து 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்களே. அந்த நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை குறித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்ப இங்க பார்க்கிறோம், இங்கே ஆற்றுக்கரையில ஜெபித்தார்கள், அந்த வீட்டுக்குள்ளாக ஜெபித்தார். இப்பொழுது தொழுவ மரத்திலே தலைகளாய் கட்டி தொங்க விடப்பட்ட நேரத்திலே அங்கே பவுல் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார். அவர் எப்படி காணப்படுகிறார்? ஜெபிக்கிற மனுஷனாய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியம் எப்படி இருக்குது? சாம அபிஷேக், உங்க வாழ்க்கையெல்லாம் ஜெப ஜீவியம் எப்படி இருக்குது? தனிப்பட்ட ரீதியிலே ஜெப ஜீவியம் இருக்குதா? உங்க வாழ்க்கையிலே? அஜய், பிரசன்னா, உங்க வாழ்க்கையெல்லாம் தனிப்பட்ட ரீதியிலே ஜெப ஜீவியம் இருக்குதா? உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த பவுலை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் தலைகளாக தொழுவ மரத்திலே கட்டி தொங்க விடும் போது அவன் ஜெபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாய் பரலோகத்திலிருந்து பதில் வராமல் போகவே போகாது. ஜெபிச்சிட்டோம்னா பதில் வராம என்ன செய்யாது? போகவே போகாது. ஏன் தெரியுமா? ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலை கதவுகள் என்னது? அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 27வது வசனத்தை வாசிங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறது. 26 கூட வாசிங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக. நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுது, சிறை நாம ஜெபிக்கும் போது மேல இருக்கிற கட்டடம் ஆடாதுங்க, அஸ்திவாரத்தை அசைக்கிறவர். அவர் அஸ்திவாரத்தையே சாத்தான் உங்களுக்கு விரோதமா எந்த கோட்டையை கட்டி வச்சிருந்தாலும் சரி, எந்த மதில கட்டி வச்சிருந்தாலும் மேல இடிந்து விழுந்து நினைக்காதீங்க, அஸ்திவாரத்தையே அசைப்பார். அவர் அஸ்திவாரத்தையே என்ன செய்வாரு? அசைப்பாரு. எது உங்களுக்கு விரோதமாக இருக்குது, நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அஸ்திவாரத்தையே கத்தர் பிடிச்சு அசைச்சிருவாரு. அவரு அஸ்திவாரத்தை அசைச்சா ஒரு ஆள நிக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அஸ்திவாரத்தையே கர்த்தர் அசைக்கிறவராய் இருக்கிறார். அவர் வேதம் சொல்லுது, சிறைச்சாலையில் எங்க பாருங்க, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைப்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி என்ன செய்தது? அதிர்ந்தது. ஒரு 2 பேருடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரத்தை அசைக்க முடியுமானா நம்ம எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர், நான் சொல்லுகிறேன், இந்த விக்கிரக கோட்டையினுடைய அஸ்திவாரத்தை கர்த்தரால என்ன செய்ய முடியும்? அசைக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் சுயநலம் 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 சுயநலம். இதை விட்டு வெளியே வாங்க. நமக்கு ஆண்டவர் ஒரு ஆயுசு காலத்தை கூட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு காரியத்தில தப்புவித்துக் கொண்டிருக்கிறாரு. அதனுடைய நோக்கத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். நான் இந்த பூமியில ஜீவிக்க வைத்திருக்கிறாரு. அதனுடைய நோக்கத்தை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அங்க அஸ்திபாரத்தை என்ன செய்தாரா? அசைச்சாராம். வேதம் சொல்லுகிறது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது. நம்மளா இருந்தா என்ன தெரியுமா செஞ்சிருப்போம்? உடனே ரன்னிங் தான். நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஓடிய போயிருப்போம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அப்படி சொல்லி, என்னது, எவன் செத்தான் சரி எவன் வாழ்ந்தாலும் சரி, நம்ம என்ன செய்வோம்? என்ன கர்த்தர் விடுவிச்சிட்டாரு, அல்லேலூயா. என்னை கர்த்தர் விடுவிச்சிட்டாரு, அல்லேலூயா. அப்படிதான் என்ன செய்வோம்? ஓடுவோம்.
அங்க பாருங்க, சிறைச்சாலை கதவுகளா என்ன செஞ்சிருச்சு? திறவுண்டது. இப்ப என்ன செய்யணும்? இவங்களுடைய நோக்கம் என்ன கர்த்தர் விடுவிச்சிட்டாரு. நான் பாடுனேன், ஜெபிச்சேன், கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? விடுவிச்சிட்டாரு. இப்ப நான் என்ன செய்ய போகிறேன்? ஓட போகிறேன். இங்க பிடிக்கிற ஓட்டம் என்னது? இனிமேலுக்கு ஒரு பயல என்ன பாத்திராத அளவுக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு நிறைய பேர் என்னது, கர்த்தர் என்ன ரட்சித்துட்டாரு, எவனை குறித்து எனக்கு கவலை இல்லை, எவளை குறித்து எனக்கு கவலை கிடையாது, என் பக்கத்து வீட்டை குறித்து கவலை கிடையாது, ஏத்த வீட்டை குறித்து கவலை கிடையாது, என் கிராமத்தை குறித்து கவலை கிடையாது, என் பட்டணத்தை குறித்து கவலை கிடையாது. என்ன விடுவிச்சுட்டார் ஐயா. நான் இப்ப என்ன செய்யறேன்? ஐ அம் த ரன்னிங். என்ன விடுவிச்சுட்டார்ல கர்த்தர். அதனால எனக்கு யாரை குறித்து என்ன கிடையாது, கவலை கிடையாது. நான் என்ன செய்யறேன்? இப்ப நான் ஓடுறேன். அப்படி நான் ஓடினாரு பவுலும் சீலாவும் இல்லங்க. அங்க பாருங்க 27வது வசனம், சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கதை கண்டு கட்டுண்டர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு. நல்ல கவனிங்க, ஒரு ஜெப மனுஷனுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? தன்னுடைய சத்துருவையும் நேசிக்கக்கூடியவனா இருக்கிறான் அவன். அல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற மனுஷனுடைய சுபாவம் எப்படி தெரியுமா இருக்குது? சத்துருக்களையும் என்னது, நேசிக்க கூடியது. அவன் தப்பிச்சு போயிட்டான், விடிஞ்ச அதிகாரிக்கு பதில் சொல்ல முடியாது அப்படி சொல்லி பட்டயத்தை உருவி தற்கொலை பண்ணிக்கொள்ள நினைச்சாங்க. அப்போது சொன்னாங்க, கேடானது ஒன்று உங்களுக்கு என்ன வேணும்? செய்து கொள்ளாதீங்க. நாங்க இங்கதான் இருக்கோம், தப்பிச்செல்லாம் போகலையா, நாங்க என்ன செய்யல, தப்பிச்செல்லாம் போகல, நாங்க இங்கதான் இருக்கிறோம் அப்படி என்று அவளுக்கு குரல் கொடுக்கறாங்க. இப்ப பாருங்க, அந்த அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 30வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றான். இப்ப பாக்க 30 31வது வசனத்துல அவன் வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, உபதேசம் பண்ணி ஞானஸ்நானம் கொடுத்து அவங்களை என்ன செய்யறாங்க, கர்த்தருக்குள்ளாக நடத்தப்படுகிறாங்க. ஜெபமன்றவுடைய வாழ்க்கை என்னது? நான் சொல்லுகிறேன், சுயநலமா இருக்காது. அவங்க பார்வை எப்படி தெரியுமா இருக்கும்? தேசம் ரட்சிக்கப்படணும், கிராமம் ரட்சிக்கப்படணும், பட்டணம் ரட்சிக்கப்படணும். இதை நோக்கிதான் கண்கள் இருக்கும். இதை நோக்கிதான் என்ன இருக்கும்? கண்கள் இருக்கும். எது வருது எது வரல அதை பத்தி எல்லாம் கிடையாது. இவன் அடிச்சானா என்னது, ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மூளையில உட்கார ஆளா இருக்க மாட்டான். அல்லேலூயா. ஒருத்தர் காலையில 4 மணிக்கு எனக்கு ஒரு கார்டு அனுப்பிச்சு விட்டாரு. நல்ல கவனிங்க, நீந்த தெரியாதவன் வந்து கடல்ல வாழ்றதுக்கு என்னது முடியாது. அதே போல உலகத்துல போராட தெரியாதவன் உலகத்துல வாழவே முடியாதுன்னு அனுப்பிச்சு வச்சாரு. அவர் ஒரு டைலாக் அனுப்பிச்சு வச்சாரு. அவர் ஒரு உலக மனுஷன். அவர் ஒரு வாத்தியார். அவர் என்ன, நீந்த தெரியாதவன் கடல்ல என்ன செய்யுது, வாழ தகுதி இல்லையா. பூமியில வாழ்றதுக்கு போராட தெரியலன்னா பூமியில வாழ்றதுக்கு அவன் தகுதி இல்லையா. அப்ப நல்ல கவனிங்க, கிறிஸ்துவ ஜீவியத்துல ஜெபிக்க தெரியாதவன் ஆவிக்குரிய ஜீவியத்துல நிற்பது கஷ்டம். உலகத்துல அப்படிப்பட்ட காரியம் இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல கிறிஸ்துவ ஜீவியத்துல ஜெபிக்க தெரியலனா, ஜெபிக்கவில்லைனா அவன் ஆவிக்குரிய ஜீவியத்துல அவன் நிற்பதே என்னது, கஷ்டம். அல்லேலூயா. அவன் நல்ல கவனிங்க, நீங்க நல்ல ஆவிக்குரியங்களை கவனிச்சு பாருங்க. அவங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, மற்றவங்களுக்காக பரிதாபப்படுகிறவங்களா இருப்பாங்க. இந்த பவுல் அவங்க தற்கொலை பண்ணிக்க நினைச்சாங்க, தற்கொலை பண்ணிக்க வேணாம். ஆனா இவங்களுக்கு விரோதமா தானே அந்த சிறைச்சாலைக்கு உள்ள நபர்களை அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் கண்ணுல கவனிக்கல. அவர் ஒரே ஒரு நோக்கம், அவர் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே சற்று கவனித்து பாருங்கள். 4வதாக 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 36வது வசனத்தை வாசியுங்களேன். 36வது வசனத்தை. இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் கூட என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணினான். 36வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரும் கூட என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணினான். ஆமென். மிலேத்தா என்கின்ற ஒரு பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வருஷம் தங்குறாரு. 3 வருஷம் தங்குறாரு. அந்த 3 வருஷம் தங்கி அவர்களுக்கு என்ன செய்கிறார்? அவர் போதகம் பண்றாரு. 26வது வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றை நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? அறிவிக்கிறாரு. அடுத்தது 29வது வசனம். எவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா 3 வருஷம். மிலேத்தா அப்படிங்கிற இடத்துல தான் என்ன செய்யறாங்க? அந்த பட்டணத்துல 17வது வசனம் அவங்க எங்க பிரசங்கித்தார்கள்? எந்த மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுக்கு ஆள் அனுப்பி. நல்ல கவனிங்க, 3 வருஷம் அந்த பட்டணத்துல என்ன செய்யறாங்க?
தங்கி இருந்து பிரசங்கம் பண்றாரு. இப்ப அவர் தன்னுடைய பிரயாணத்தை முடிச்சுட்டு கடந்து போகணும். அப்போது வேதம் சொல்லுகிறது, இவர்களை பிரயாணம் அனுப்பக்கூடிய இடத்துல அந்த கடற்கரையில எல்லாரோடும் சேர்ந்து என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணினார். என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணினார். எல்லார்ட்டையும் என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணாராம். அப்ப தனிப்பட்ட ரீதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் வீட்டுல ஜெபிச்சாரு. அடுத்தது பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கையிலே ஆற்றங்கரையில ஜெபித்தாரு. தலைகளாய் தொங்கவிடப்பட்ட இடத்துல ஜெபித்தாரு. அடுத்தது இப்போது என்ன தெரியுமா செய்யறாரு? கடற்கரையில எல்லாருக்காக உட்கார்ந்து என்ன செய்யறாரு? ஜெபித்தாரு. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் மற்றவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் மற்றவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும். ஜெபிக்காதவன் ஒரு கிறிஸ்தவனாகவே என்ன செய்ய முடியாது? இருக்கவே முடியாது. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்கள். நேரம் இல்ல, கொஞ்சம் துரிதமாய் உங்களை அனுப்ப விரும்புகிறேன். இங்க 21ஆம் அதிகாரத்திலே நீங்க திருப்பிக் கொள்வீர்களானால் அங்கே 4வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. அவ்விடத்திலுள்ள சீசரை கண்டுபிடித்து 7 நாள் தங்கினோம். 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர் எல்லாரும் மனைவிகளோடு பிள்ளைகளோடு கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். என்ன சொல்றாரு? இந்த ஜெபமெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்காக அல்ல, பிள்ளைகளோடும் மனைவியோடு வந்திருக்கிறதான எல்லாரையும் ஒப்பு கொடுத்து என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு. எல்லாரையும் ஒப்பு கொடுத்து என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு. தேவ பிள்ளைகளே, நீங்க கவனிக்கும் போது இந்த அதிகாரத்தை நீங்க கவனிப்பீர்களானால் அந்த 21ஆம் அதிகாரத்திலே அங்க அகபு என்று சொல்லக்கூடியதான ஒரு மனுஷன் அவரை என்ன செய்யறாங்களாம்? அவன் ஒரு தரிசனம் காண்கிறான். அந்த தரிசனத்தில் சொல்றாரு, இந்த வஸ்திரம் உடையவனை கட்டி என்ன செய்ய போறாங்க? எருசலேமிலே கொண்டு போய் நிறுத்த போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. எருசலேமிலே கொண்டு போய் என்ன செய்ய போறாங்க? ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருந்தது. 14ஆம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தெரியுமா செய்தாரு? அதுக்கெல்லாம் கவலையே படல. அவர் ஜெபிச்சுட்டு தம் பிரயாணத்தை என்ன செய்யறாரு? தொடங்குகிறார். அவர் அல்லேலூயா. தொடங்குகிறார். 22ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்வீர்களானா 17வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா பவுல் என்ன செய்கிறார் என்றால் தேவாலயத்திலே ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். அவர் எங்க ஜெபிக்கிறாரு? தேவாலயத்திலே ஜெபிக்கிறாரு. நீங்க 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் அங்கே வேதம் சொல்லுகிறது, 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் அங்கே 8வது வசனம் சொல்லுகிறது, வியாதிஸ்தர்களுக்காக அவர் என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணினார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஜெபிக்கிற மனுஷனுடைய விளைவு என்ன தெரியுமா? உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து, அந்த பட்டணத்திலே எங்களுக்கு அநேக மரியாதைகளை செய்து, நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்றினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 28:10 சொல்லப்பட்டது, எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்தாங்களாம்? ஏற்றினார்கள். அப்ப ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவனுடைய படகுல என்ன செய்தாரு? ஏற்றி தர கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அவர் அல்லேலூயா. 3 மாசம் அந்த பட்டணத்துல மெலித்தா தீவில இருந்தாங்க. 3 மாசம் இருந்தாங்க. அந்த 3 மாசமும் போசித்தாங்க அந்த பட்டணத்தார். அவங்க திருப்பி பிரயாணம் பண்ணும்போது அவங்க கப்பலுக்கு பிரயாணத்துக்காக தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்தாங்களாம்? ஏற்றி கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்தித்து தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் தனிப்பட்ட ஜெபம் ஏறெடுக்கிறவனாய் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையை நல்ல கவனிங்க. ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவனுக்கு என்ன செய்தாராம்? ஏற்றி கொடுத்தார். அவர் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளை எங்களுக்கு நீர் தந்ததுக்காக நன்றி அப்பா. நாங்களும் ஆண்டவரே எனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கு, எங்களோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே, நான் உம்மை பின்பற்றுகிறது போல ஆண்டவரே இந்த ஜனங்கள் பின்பற்றி வரத்தக்கதாக நாங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மாதிரியான ஆண்டவரே மாதிரியை வைத்து போனானே, அப்படி நாங்கள்
ஆண்டவரே கர்த்தாவே உம்மை பின்பற்றக்கூடிய அந்த அறிவின் வாசனையை மற்றவர்களும் ஆண்டவரே கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்திக் கொள்ள தேவன் எல்லாருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. நாங்க ஏனோ தானம் என்று வாழக்கூடிய வாழ்க்கை அல்லப்பா, ஏனோ தானம் என்று வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை அல்லப்பா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. உடைய சமூகத்திலே மூடிக்கொள்ளுங்கப்பா, உடைய விலையேறப்பட்ட கரத்திலே மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களை ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக, மற்றவர்களுக்கு உதவுகிற மனுஷனாக எங்களை மாற்றி கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாய், பட்டணத்துக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாய், கிராமத்துக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாய், ஆண்டவரே குடும்பங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாய் எங்களை நீர் மாற்றி தாங்கப்பா. எங்க சபையார் எல்லாரும் ஜெபிக்கிற சபையாரை மாற்றி கொடுங்க. வந்தமுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலம் பிதாவே.